நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது? குடும்பமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம் இல்லை? அப்போது நீங்கள் குடும்பமாக தினமும் கருத்தாக ஜெபித்து கொண்டே வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், ஒரு மனம், அப்புறம் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இதெல்லாம் உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வீண் செலவுகள் வராது, ஆஸ்பத்திரி செலவு வராது, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கும். அதனால தான் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துவது. சரி, இந்த நாளில் முதல்ல ஒரு பாட்டு பாடுவோம், அதன் பிறகு ஒரு சாட்சியை கேட்போம், அதன் பிறகு வேத வசனத்தை கேட்கலாம். சரியா? முதலாவது சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். ஆண்டவருடைய வருகையில் அவருடைய சமூகத்தில் போய் நம்ம துதித்து பாடி மகிழ போகிறோம்ல, அந்த பரலோக பாக்கிய சிங்கார மாளிகை ஆண்டவர் நமக்காக மாளிகை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதை விசுவாசித்து சந்தோஷமாக கரந்தட்டி பாடலாமா? பாடுவோம். மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன்
பாடும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அது பாடும்போதே நம்ம உலகத்தை மறந்து பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிற சந்தோஷம் வந்துடும். நீங்கள் வீட்டில் கூட இந்த குடும்ப ஜெபத்தில் பாட்டெலாம் பாடுனா ஆண்டவரை மனசில் நினைக்கணும், அவரை கண் முன்னால் நிறுத்தணும். அவரை மறந்துட்டு ஏதோ ராகம் போட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. அவர் தான் முக்கியம். அவரை கண் முன்னால் நிறுத்தி அப்படியே துதித்து பாடும்போது அந்த பரலோக சந்தோஷம் உள்ளத்தில் வரும். சரியா? இப்போ இன்னொரு பாட்டு பாட போகிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி தான். போராட்டம் வருது, நெருக்கம் வருது, பிரச்சனை வருது, ஆனால் தோல்வி இல்லை. உங்களுக்கு வெற்றி தான், முடிவு வெற்றி தான். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? அதனால் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன். அப்போ இயேசுவை உங்கள் கண் முன்னால் நிறுத்தி, என் கூட என் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, எங்கள் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம், அவர் எங்கள் கூட இருக்கிறதுனால போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நெருக்கம் வரும், தோல்வி கிடையாது, நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த விசுவாசத்தோட பாடு. இன்றைக்கி போராட்டமாக வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சோர்ந்து போகாதங்க. விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுங்க. இன்றைக்கே நீங்கள் வெற்றியை காண்பீங்க. பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இயேசுக்குள்ளே நம்ம வாழும்போது நமக்கு வெற்றி தான். போராட்டம் வரும், பிரச்சனை வரும். நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் இதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும். அதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. ஆனால் வெற்றி. அதனால் இந்த பிரச்சனை வருதே, போராட்டம் வருதே அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஜெயம் வருவோம்ல. எக்ஸாம் எழுதும்போது பிள்ளைகள்லாம் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி ஆண்டவரே ஆண்டவரே மார்க் கொடுங்க, ஜெயம் கொடுங்கன்னு. ரிசல்ட் நிறைய மார்க் வெற்றி பெற்றுட்டாங்கனால ஒரு சந்தோஷம், நான் ஜெயித்துட்டேன், வெற்றி பெற்றுட்டேன். அந்த சந்தோஷம் வரணுமானா அந்த எக்ஸாம் என்கிற பாடுகள் வழியாக போகணும். அப்போ தானே அந்த வெற்றியின் சந்தோஷத்தை பார்க்க முடியும். அந்த தினம் அந்த பாடுகளில் போனோன்னு வைங்களேன், நம்ம வெற்றி பெற்று ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். அதுக்கு தான் நம்முடைய ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆண்டவரோட ஐக்கியம், இதில் நம்ம கவனமாக இருக்கணும்.
அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நம்ம நிறைந்திருக்க முடியும். இந்த குடும்ப ஜெபத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கல. குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். தினமும் அதை விட்டு விடாதங்க. 2 பாட்டு பாடுங்க, ஆளுக்கு 5 வசனம் வாசிங்க. 20 நிமிஷம்தான். அழகாக குடும்ப ஜெபத்தை கருத்தாக நீங்கள் செய்திடலாம். அப்போது நீங்கள் எதை கண்டு பயப்பட மாட்டீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். பாருங்கள், நிறைய பேர் இந்த குடும்ப ஜெபத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிற நிறைய சாட்சிகள் நமக்கு வருகிறது. இப்போ ஒரு சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. சகோதரர் ரவீந்திரகுமார் பல்லடம் அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் இந்த சாட்சியை பார்த்த பிறகு நான் அவங்களோட பேச போகிறேன். ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த அனுபவத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த சாட்சியை நீங்கள் பாருங்கள். என் பேர் ரவிதனகுமாருங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்து பக்கத்தில் இருக்கிற குள்ளம்பாளையம் கிராமத்தில் வசிக்கிறேங்க. நான் எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. சம்சாரம் இங்கே குள்ளம்பாளையம் சத்துணவு அமைப்பாளராக வேலை செஞ்சுட்ருக்காப்புலைங்க. நான் பல்லடத்தில் சிமெண்ட் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நான் எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆகுதுங்க. இந்த 22 வருஷத்தில் நான் அவர் கூட ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லை. அப்படியே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் நாங்கள் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சமாதானம் ஆயிடுவோம், சமாதானமாக போயிடுவோம். அவர் கோபம் வந்தாலும் நான் விட்டு கொடுத்து போயிடுவேன், எனக்கு கோபம் வந்தாலும் அவர் விட்டு கொடுத்து போயிடுவாருங்க. நாங்கள் 22 வருஷத்தில் என் டெலிவரி சமயத்தில் மட்டும்தான் நான் அவரை பிரிஞ்சு இருந்திருக்கிறேனே தவிர மற்ற எந்த நாளிலையும் நான் ஒரு கோபத்துலேயோ வேறு மனஸ்தாபத்துலேயோ நான் அவரை விட்டு பிரிஞ்சதே இல்லைங்க. 22 வருஷமாக நாங்கள் 2 பேரும் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதில் வர்ற சம்பளத்தை கொண்டு வீட்டில் ப்ரேயர் பண்ணிவிட்டு தசம காணிக்கை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமானத்தை 2 பேர் ஆலோசனை பண்ணி தான் வாங்குவோம். தனிப்பட்ட முறையாக 2 பேரும் ஆளுக்கால் எடுத்து செலவு பண்ண மாட்டோம். என் குடும்பத்தில் நாங்கள் சேர்ந்து குடும்பமாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். வீட்டுக்காரரு பொண்ணு பையன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அதாங்க 2 பேருமே பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் 3 பேருமே எப்போ இருந்தாலும் சரி, எங்கே போகிறனாலும் சரி சொல்லாமல் போகவே மாட்டோம். நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம், நான் இங்கே போயிட்டு இத்தனை மணிக்கு வருவேன் அப்படி சொல்லி போட்டு தான் நாங்கள் போக முடியும். சொல்லாமல் இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் போனதில்லை. ஒரு நாள் நைட்டே எங்கேயாச்சும் வேறு ஆல்ட் பண்ணாலும் நான் இன்றைக்கி நைட்டு வர மாட்டேன். அதேமாதிரி நான் சாப்பிட்டு எங்கேயாச்சும் வந்துட்டா கூட எனக்கு இன்றைக்கி சாப்பாடு செய்ய வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். நான் எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட மறைக்க மாட்டாங்க, எல்லாம் ஓப்பனாக சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட எல்லா விஷயம் என் அம்மாவுக்கு தெரியும். என் அம்மாவுக்கு தெரியாமல் நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. அப்புறம் என்னோட ஹோப் அண்ட் டைரியே அம்மா தான். எல்லாத்தையும் தினம் இன்றைக்கி இந்த இதுதான் நடந்ததுமா, நான் இப்படி தான் இருந்தேன், இதுதான் என் காலேஜ், இதுதான் என் ஸ்கூலு, என் ஃப்ரெண்டு. இப்போ நான் எங்கேயாவது வெளியே போகணுன்னா அம்மாட்ட சொல்லிட்டு தான் போவேன். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூப்பிட்ருக்காங்க, நாங்கள் போகலாமா இல்லை வேண்டாமா, நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். இது வரைக்குமேங்க ஒருத்தருக்கு ஒளிமறைவாக நாங்கள் இருந்ததே இல்லை. நான் தெரியாமல் பண்ணோம், அது தெரியாம பண்ணோம். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி 3 பேருமே ஒளிமறைவுங்கிறது இல்லைங்க. எங்ககிட்ட எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவோம். இங்கே 10 ரூபா வச்சுருந்தாலுமேங்க நான் எடுத்துகிட்டு இந்த 10 ரூபா எடுத்துட்டேன், யார் காசுன்னு தெரியாது, நான் 10 ரூபா நான் எடுத்துகிட்டுன்னு போயிடுவேன். நான் அப்படி தான் இது மாதிரி இருக்குங்க. என் காசு அப்படி தான் இங்கே கொண்டு பர்ஸ் அப்படியே போட்டுருவோங்க. இவியில் எடுத்தாலும் என் பர்சனல் எடுத்தாலும் நான் இவ்வளோ எடுத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. என் அப்பா எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அப்போ வாங்கி கொடுக்குறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு தான் வாங்கி கொடுத்தாரு. நான் தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறக்காக தான் அந்த பொருள் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து இப்போவுமே என் ஃபோன் பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இருக்காது. என் பாஸ்வேர்டு என் பேரண்ட்ஸுக்கு தெரியும். என் பாஸ்வேர்டை அவங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். அதனால எனக்கு எந்த கோவம் வராது. ஏன் செல்லாக இருந்தாலும் சரி, சம்சார் செல்லாக இருந்தாலும் புள்ள செல்லாக இருந்தாலுமே சரிங்க, 3 பேர் செல்லு யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த பாஸ்வேர்டு அந்த மாதிரி இதில் மறைமுகம் வச்சுட்டு இருக்கிறோம், அது வச்சுட்டு இருக்கிறோம், எதுவுமே இல்லை. அவி செல்லு இருந்தாலும் எங்கிட்ட காமிப்பாங்க, என் செல்லு இருந்தாலும் அவிட்டு காமிப்பேன். என் செல்லு எடுத்துகிட்டு புள்ள எங்கள் அண்ணன் புள்ள எல்லாருமே எடுத்து பார்ப்பாங்க. என் மனைவி பற்றி யாராச்சும் எங்கிட்ட தப்பு சொன்னாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. என்னை பற்றி சம்சாரத்தை சொன்னாலும் சம்சாரம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. என் குடும்பம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் 13 வயசுலேருந்து மோகன் சி லாசரசனனோட புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். இப்போ தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வர்றேன். அண்ணன் பெண்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகளை எல்லாம் நான் கேட்பேன். கேட்குற மாத்திரம் இல்லை, நான் அதை கடைபிடிக்கவும் செய்கிறேன். பைபிள் நல்லா படிப்பேங்க. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் நான் ஜெபிப்பேன், பைபிள் வாசிப்பேன். இதெல்லாம் என் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, சாட்சியை பார்த்தீங்களா? அவங்களுடைய சொன்ன அனுபவத்தை ஷேர் பண்ணாங்கல்ல. இதே மாதிரி உங்களுக்கும் இருக்கிற அனுபவங்கள்
நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினா உங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம். குடும்ப ஜெபம் பண்ணதுனால என்னென்ன ஆசீர்வாதம், குடும்பமாக ஜெபிக்கிறதுனால எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார், குடும்பமாக ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நன்மை தந்திருக்கிறார், குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, குடும்பத்தில் தடைப்பட்ட ஆசீர்வாதம் உண்டானது, வியாதிகள் விலகினது, கடன் பிரச்சனை மாறினது, இப்படி எத்தனையோ நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்குதில்ல. இதை சொல்ல விரும்பினா உடனே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். எங்கள் ஆட்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் அனுபவத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த குடும்ப ஜெபத்தில் உள்ளதை குறித்து நாங்கள் குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தேவன் 2003ஆம் வருஷம் ஆண்டவர் பேசினார். சாத்தான் குடும்பங்களுக்கு ஒருவரமாய் எழும்பி குடும்பங்களை அதிகமாய் தாக்குகிறான், இன்னும் தீவிரமாய் தாக்கப் போகிறான். அதனால் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்டபோது தான் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்ட ஃபேமிலி பிளெஸிங் ப்ரேயர் பார்ட்னர் அந்த திட்டத்தை கொடுத்தார். வாரத்தில் ஒரு நாள் எங்களுடைய உபவாச ஜெபத்தில் இந்த குடும்பங்களுக்காக எல்லாம் நாங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு உண்டாகிருக்க. அப்போ எங்கள் குடும்பத்துக்கு ஜெபிப்பீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாக நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், எவ்வளோ காசு கொடுக்கணும், எதை கட்டணும்டா? ஒரு கட்டணமும் கிடையாது, ஒரு காணிக்கையும் கிடையாது, இலவசம். ஜெபம் இலவசம் தானே. அவர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பது இலவசம் தானே. அதனால் ஒன்று காசெல்லாம் நீங்கள் கட்ட தேவையில்லை, அதுக்குன்னு பிரத்யேக காணிக்கை கொடுத்து பதிவு செய்ய அவசியம் இல்லை. அப்போ எங்கள் குடும்பத்தை பேரை பதிவு பண்ணி ஜெபிக்கிறீங்களா அப்படின்னா ஜெபிக்க ஆயத்தம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்களும் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் சேர விரும்புகிறோம், எங்களை இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? தினமும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். நீங்கள் குடும்பமாக ஜெபித்தால் உங்கள் குடும்பத்துக்காக நாங்களும் ஜெபம் செய்வோம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க மாட்டீங்கன்னா நாங்கள் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கணும்? அப்போ நீங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டில் தினமும் ஜெபிக்கணும். அப்போ நாங்கள் இயேசுவுடைய ஜெபக்குழுவில் தினமும் உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். அப்போ தான் அந்த ஜெபத்தினுடைய பலன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்கள் ஜெபிக்காமல் நாங்கள் மட்டும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால், நீ மட்டும் ஜெபிக்கிற அவங்க ஜெபிக்கவே இல்லையேன்னு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாமல் ஆகிவிடும். அதனால் நீங்களும் ஜெபிக்கணும். அப்போ நாங்களும் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தினுடைய பலன் ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டில் பார்க்க முடியும். தினம் 20 நிமிஷம் தானே. சரி, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏற்கனவே குடும்பமாக நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் இந்த திட்டத்தில் சேரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சேர விரும்பினா எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் தருவாங்க, போடுவாங்க ஸ்க்ரீனில். அதுக்கு தொடர்பு கொண்டால் போதும். இந்த மாதிரி ஒரு கவர் அனுப்புவாங்க உங்களுக்கு. உங்கள் முழு அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி கவர். இதுக்குள்ளே 3 காரியம் இருக்குது. இந்த 3 காரியத்தை நீங்கள் ஒன்று, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம், அதை பற்றின விவரங்கள் அதில் இருக்கும். இந்த ஆசீர்வாத ஜெப திட்டத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார், குடும்பங்களுக்காக என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கணும், அதாவது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ரட்சிப்பு, அது ரொம்ப முக்கியம். குடும்பமே ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும். குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, குடும்பத்துக்கு ரொம்ப சாத்தா இன்றைக்கு பலமாக போராடுகிறான், உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு அவசியம். 3வது குடும்பத்தின் ஆசீர்வாதம். அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, வருமானம், வேலை, பிஸ்னஸ், பிள்ளைகளுடைய திருமணம், கற்பத்தின் ஆசீர்வாதம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், இப்படி ஆசீர்வாதம். இப்படி முழுமையான ஆசீர்வாதத்துக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன வசனத்தை சொல்லி எப்படி ஜெபிக்கணும் என்பதெல்லாம் இதில் இருக்கும், உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்கள் குடும்ப ஜெபத்தில் எதுக்கு ஜெபிக்கணும் அந்த விவரம் அதில் இருக்கும். 2வது, இதில் ஒரு ஃபார்ம் இருக்கும். இதை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். நீங்கள் ஒருவேளை வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வெப்சைட்டில் இந்த ஃபார்ம் இருக்கும், நீங்கள் வெப்சைட்லேயே ஃபில்லப் பண்ணி அனுப்பிட முடியும். இல்லாட்டா நீங்கள் அட்ரஸில் தெரியப்படுத்தினோடனே இப்படி அனுப்புவோம். இதில் உங்களுடைய பெயர், முகவரி, இதில் கேட்டிருக்கிற விவரங்கள், உங்களுடைய மனைவியனுடைய பெயர், அதில் பிள்ளைகளுடைய பெயர், அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, எல்லா விவரங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர், மாமனார், மாமியார் யார் இருந்தாலும் அந்த விவரம் கீழே கையெழுத்திடணும். நாங்கள் தினமும் காலையில் குடும்ப ஜெபம் செய்வோம் என்று கையெழுத்திடணும். பின்பக்கத்தில் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ, குடும்ப படத்தை நீங்கள் ஒட்டி அனுப்பணும்.
இதில் கீழே ஜெப குறிப்பு. எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, ஆண்டவர் தரணும், என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை எழுதி அனுப்பினா அதை வைத்து ஜெபம் செய்வோம். சில சமயத்தில் எங்களுடைய ஜெபக்குழுவிலிருந்து ஒவ்வொரு ஃபார்மாக எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதற்கும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண பிறகு இந்த மாதிரி கவர் உள்ளே இருக்கும், ப்ரௌன் கலரில், நாங்களே உள்ளே வச்சு அனுப்புவோம். எங்கள் அட்ரஸ் இருக்கும், உங்கள் முகவரியை எழுதி இதை அப்படியே கவருக்குள்ளே வச்சுட்டா போதும். நீங்கள் இதுக்கு மேலே மடிக்கூடாது. இந்த 2ஆக மடித்து அப்படியே உள்ளே வச்சு எங்களுக்கு அனுப்பி 5 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். 5 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். சரியா? அனுப்பிட்டா எங்கிட்ட கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். உங்களுடைய இதை எங்கள் ஃபைலில் வச்சுருவோம் ஜெபத்துக்காக. எப்போ நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணாலோ எங்களை தொடர்பு கொண்டாலோ இந்த ஃபேமிலி பிளெஸிங் பார்ட்னராக இருக்க எதை நம்பர்னு தெரியப்படுத்திட்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் உடனே உங்களுக்காக ஜெபிப்போம். சரியா? இது ஜெபத்துக்காக ஆண்டவர் கொடுத்த திட்டம். உங்கள் குடும்பமும் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. எல்லோரும் நம்ம இணைந்து ஜெபிக்க. அப்புறம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்கிறல்ல, உங்களுடைய தெரிஞ்ச குடும்பத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். ஃபோன் பண்ணி ஒரு 10 பேருக்காவது ஞாயிற்றுக்கிழமை நாளை காலையில் 6:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம் இருக்குது, தவறாமல் நீங்கள் பாருங்கள், அந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்கன்னு ஞாபகப்படுத்தணும். சரி, மறந்துடுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி அது மாதிரி ஜெபிக்க வச்சா நிறைய பேர் இணைந்து ஜெபிப்பாங்க. ஆசீர்வாதம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. உங்களை பார்த்த சொல்லாது, என் பிள்ளைகளே எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் இந்த மாதிரி குடும்ப ஜெபத்தில் நான் செய்ய சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், பாடுகள், இயேசு என் கூட இருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், எங்களை பாதுகாப்பார், எங்களை நடத்துவார், வெட்கப்பட விட மாட்டார். இந்த கர்த்தருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. சரியா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் எப்பவும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்கு தான் குடும்ப ஜெபம், இந்த நிகழ்ச்சி எல்லாமே அதுக்கு தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தான். அப்போ நீங்கள் அதற்கு உங்களை அர்ப்பணித்து, நான் கர்த்தருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நாங்கள் இயேசுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய குடும்பத்திற்கான ஜெப குறிப்புகளை வச்சுருக்கிறீங்களா? ப்ரேயர் டைரியில் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுத சொல்லியிருக்கிறேன். அதில் ஜெப குறிப்பையெல்லாம் எழுதணும். தினமும் அதை வைத்து நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு குடும்பமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம், ஏன்னா இயேசு இருக்கிற குடும்பம், நாங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதித்து ஜெபிக்கலாமா? எல்லோரும் அப்படியே வாய் திறந்து, குட்டி பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம், நல்ல கணவருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், நல்ல மாமனார் மாமியாருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல தாய் தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த நல்ல உறவுகள், நண்பர்கள், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, ஆண்டவரே எங்களுடைய நெய்பர்ஸுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் கூட வேலை பார்க்குற நல்ல சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் தெருவில் எங்கள் கடத்தெருவில் பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய பட்டணம், எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய தேசம் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் 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 என்று உம்மை துதிக்கிறோம்ப்பா. மனதார நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ள இந்த சந்தோஷம் உண்டாகணும். குடும்பங்களில் ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானுடைய வல்லமை எல்லா வீடுகளுக்குள்ளும் இறங்கவும், ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் உண்டாகணும். எல்லாருடைய மனக்கண்களை திறக்கப்படணும்.
அறியாமை விலகணும். இயேசுவின் நாமத்தில் அறியாமையெல்லாம் விலகி எல்லாருக்குள்ள மகிழ்ச்சியும் களிகூறுதலும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகணும். அதற்காக ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா இடத்திலும் பரவை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்ன பாதுகாப்பு எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Sunil and family, Kanyakumari. Happy birthday, Brother Berwin. உபாகமம் 7:13 படி கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. சிஸ்டர் ஜெனிஸ் ராணி அண்ட் ஃபேமிலி, கொல்லம். யோவேல் 2:21 படி பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரதர் ஞானமாணிக்கம் அண்ட் ஃபேமிலி, நாசரேத். ஏசாயா 52:12 படி கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். பிரதர் மனோகரன் அண்ட் ஃபேமிலி, கோயம்புத்தூர். ஆதியாகமம் 15:1 படி நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. சிஸ்டர் மலர்விழி அண்ட் ஃபேமிலி, மதுரை. சங்கீதம் 23:6 படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. சிஸ்டர் மரிய பிரின்சி லிடியா அண்ட் ஃபேமிலி, கன்னியாகுமரி. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பிரதர் சுரேஷ் அண்ட் ஃபேமிலி, பாளையம் கோட்டை. மேகா 4:10 படி கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. பிரதர் பொன்ராஜ் அண்ட் ஃபேமிலி, திருப்பூர். யாத்ராகமம் 34:10 படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9422-46611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.